வணக்கம் நண்பர்களே. 60 வயசு ஆகிறதா? உடல் பலம் குறைகிறது, கை கால்களில் வலி, சோர்வு. இது சாதாரணமானதா? இல்லைங்க, இது சரியான உணவு இல்லாதனால் ஏற்படக்கூடியது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போற 5 உணவுகளை நீங்க தினமும் சாப்பிட்டா 60 வயதிலையும் 30 வயது போல பலன் கிடைக்கும். எலும்பு வலி குறைய ஆரம்பிக்கும், நரம்புகள் இரும்பு போல பலமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறும். ஏன் 60 வயதுல பலம் குறைகிறது? நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? நம்ம உடம்பு முன்ன மாதிரி இல்லை. 60 வயசுக்கு அப்புறம் சில மாற்றங்களை சந்திக்குது. கால்சியம் குறைபாடு, புரோட்டீன் குறைபாடு, டைஜஷன் மெதுவாகிறது, மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆகிறது, அதாவது தசைகள் குறைய ஆரம்பிக்கிறது. ஆனால் இதை சரி செய்ய ஒரே ஒரு வழி, சரியான உணவுகள் மட்டும்தான். நம்ம இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா, அதுதாங்க சுண்டைக்கடலை. இதை இங்கிலீஷில் சிக்பி அப்படின்னு சொல்லுவோம். இதில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் மிகுந்து இருக்கிறதுனால இந்த ஒரு உணவு கண்டிப்பாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய உடலில் இந்த தசைப்பழம் குறையாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ் அவசியமாக தேவைப்படுது. அடுத்து மசில் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்கு, உடலுக்கு இன்ஸ்டண்ட்டாக சக்தியை உயர்த்துறதுக்கு இந்த சுண்டைக்கடலை பயன்படுது. இதை எப்படி சாப்பிட்லாம்னா, இரவில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அதாவது நீங்கள் ராவாவே ஊற வச்சு காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் சாப்பிடலாம். இல்லை எனக்கு ராவா சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேக வச்சு காலையில் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை காலையிலேயோ இல்லை மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கிடலாம். இல்லை எனக்கு டெய்லியும் எனக்கு இந்த சுண்டைக்கடலையை ரெடி பண்ணி சாப்பிட முடியாதவங்க பொட்டுக்கடலை இருக்கலாம். அந்த பொட்டுக்கடலையை தினமும் நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், எனர்ஜி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு கம்பீரமாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 2வது உணவு என்னன்னா பாதாம் தாங்க. இதை இங்கிலீஷில் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் விட்டமின் இ நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஒரு உணவை எடுத்துக்கிறோம். இது உங்களுடைய மூளை பவரை அதிகரிக்கிறதுக்கு, நர்வ்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, அதாவது நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த உணவாக பாதாம் இருக்குது. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே நினைவாற்றல் இந்த ஞாபக மறதி நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஞாபக மறதியை சரி பண்ணுறதுக்கு, நினைவாற்றலை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த பாதாம் பயன்படுது. ஸோ அதனால தான் பாதாமை எடுக்க சொல்கிறோம். இந்த பாதாமை எப்படி சாப்பிடணும்னா, இரவில் 5 இல்லைன்னா 6 பாதாமை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு சாப்பிட்டா நல்லது. ஸோ ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நீங்கள் அந்த தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் வெள்ளையாக இருக்கக்கூடிய பருப்பு மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ தோலை கண்டிப்பாக நீக்கிடணும். தோலில் ஒரு விஷத்தன்மை இருக்குது. ஏன்னா அது விஷத்தன்மைனா இப்படி அந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக அவங்க உடலுக்கு போக விடாமல் பண்ணக்கூடிய தன்மை அந்த தோலுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஊற வச்சு தோலை நீக்கிட்டு அந்த பருப்பு மட்டும் சாப்பிட சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய மூளை ரொம்ப ஷார்ப்பாகும், நினைவுத்திறன் கூட ஆரம்பிக்கும், அந்த மறதி எல்லாமே சரியாயிரும். அடுத்து 3வது ஒரு உணவு என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க. இதை இங்கிலீஷில் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முருங்கைக்கீரை எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரையில் என்ன இருக்குதுன்னா, கால்சியம் நிறைஞ்சு இருக்குது. ஸோ கால்சியம் சத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எலும்புகளை இரும்பாக்குறதுக்கு இந்த ஒரு கீரையை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறணும். ஏன்னா வயது ஆக ஆக நம்ம உடலில் அந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும். அதே மாதிரி விட்டமின் டியும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம முருங்கைக்கீரையை எடுத்துக்கிற சொல்கிறோம். நம்மளுடைய எலும்புகளை இரும்பாக்குறதுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப தேவை. இதனால் உங்களுடைய அந்த கை கால் வலி, மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின் எல்லாமே குறையும். ஸோ கை கால் வலி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய எலும்புகள் தேய்மானம் ஆகிருக்கனால தான். ஸோ எலும்புகள் தேய்மானம் ஆகிறதுக்கு காரணம் கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறதுனால. ஸோ உங்களுடைய கால்சியம் சத்தை ஃபில்பில் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. இது எப்படி சாப்பிட்லாம்னா, வாரத்தில் 3 முறை நீங்கள் எடுத்துக்கிறணும். கண்டிப்பாக இதை கூட்டாவோ இல்லை சூப்பாவோ இல்லை இதை பவுடர் ஃபார்மில் எடுத்து கூட நீங்கள் சாதத்தில் போட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா டெய்லி நம்ம முருங்கைக்கீரையை ஆஞ்சு சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ பவுடர் ஆன்லைன் ஆஃப்லைன் நாட்டு மருந்து கடையிலலாம் இருக்குது முருங்கைக்கீரை பவுடர். அதை நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் போட்டு, சாதத்தில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கை கால் வலி எல்லாமே சரியாயிடும். 60 வயசுக்கு மேலே
இருக்கிறவங்களுக்கு கால்வலி இல்லாமல் நீங்கள் நடக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ரகசியமான ஒரு உணவாக இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவை கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க தேங்காய். இதில் என்ன இருக்குன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறையாவே இருக்குது. இது எனர்ஜியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஸோ நம்மளுடைய இதயம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தேங்காய் உணவில் சேர்த்துக்கிறணும். டெய்லியுமே ஒரு பீஸ் தேங்காய் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை வாரத்தில் ஒரு 3 முறையாவது தேங்காயில் பயன்படுத்தின உணவுகள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ எப்படி சாப்பிட்லாம்னா தினமும் ஒரு பீஸ் எடுத்துக்கிறலாம். இல்லைனா தேங்காய் தண்ணீர் இளநீர் குடிச்சுக்கலாம். முக்கியமாக இந்த வெயில் காலங்கள்லாம் எல்லாருமே இளநீர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடம்பு சோர்வு இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக தேங்காய் தேவைப்படும். ஸோ நீங்கள் தேங்காயை பொரியல் இந்த மாதிரி குழம்புலலாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படும். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா பால் தாங்க. அதாவது பசுமாட்டு பால். ஸோ இந்த பாலில் என்ன இருக்குதுன்னா கால்சியம் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது, நம்மளுடைய எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதனால தான் பாலை எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ எப்படி சாப்பிட்ணும்னா தினமும் 1 கப் பசும்பால் நீங்கள் எடுத்துக்கிறங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 கப் பசும்பாலில் சிறிதளவு மஞ்சள் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஒரு தூக்கம் வரும். ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது பொதுவான ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப்பு மஞ்சள் பால் குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். எலும்புகள் பிரச்சனை இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 1 கப் பால் பயன்படுது. ஸோ நீங்கள் 60 வயசுலையும் 30 வயசு போல் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு இந்த 5 உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறங்க. இது கூடவே சில ஹெல்த் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தான். அப்போ தான் நீங்கள் எப்போதுமே இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் 2.5 3 லிட்டர் தண்ணீர் ரொம்ப ரொம்ப உங்கள் உடலுக்கு தேவை. ஸோ அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும். அதே மாதிரி தினமும் 20 நிமிடம் நடைப்பயிற்சி வாக்கிங் போகணும். அடுத்து எண்ணெயில் பொரிச்சது, இந்த ஜங்க் ஃபுட் இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்போ தான் எப்போவுமே உங்கள் உடல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு 65 வயதான ஒரு தாத்தா, அவர்னால் நடக்கவே முடியாத நிலையில் இருந்தார். இந்த 5 உணவுகளை தான், இது எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறைந்திருக்குது. கால்சியம் நிறைந்த உணவுகளை இந்த 5 உணவுகளை தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டுட்டு வந்தார். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? எந்த ஒரு உதவியுமே இல்லாமல், எந்த ஒரு கம்பு குச்சி எதுவுமே இல்லாமல் அவர் தானாகவே நடந்துகிறார். ஸோ அவருடைய உடல் பலம் டபுள் ஆகி இருக்குது. 3 மாதம்தான். ஸோ இந்த 5 உணவுகளை நீங்களும் தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுடைய கை கால் பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நண்பர்களே, நீங்கள் இந்த 5 உணவுகளை தினமும் சாப்பிட்டா உடல் பலம் அதிகரிக்கும். வயதுங்கிறது ஒரு நம்பர் மாத்திரம் மட்டும்தான். நீங்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான்.